ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புகை நமக்கு பகை, போதை நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பகை. புகை நமக்கு மட்டும் பகை. அவங்க குடிப்பதை அருகில் இருக்கிறவங்க சுவாசிக்காத வரைக்கும். போதை அவங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கும் பகை. அதுதான் பல்வேறு கதைகளில் இப்போ உரையாற்றியவர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த போதை புகை இதை சயின்ஸில் ஒரு வார்த்தை உண்டு. எப்படின்னா, புற்றுநோயின்னு ஒரு ஹெட்டிங்கில் புகை மற்றும் புகையிலை மட்டுமே 80% புற்றுநோய்களை உண்டாக்கும் அப்படின்னு. அப்போ புற்றுநோயை ஒழிக்க வேண்டும் என்றால் புகையையும் புகையிலையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மீதி 20% புற்றுநோய் நம்முடைய வாழ்வியல் பயன்பாடுகள்னால ஏற்படும் அப்படின்னு சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 20% நோய்கள் வாழ்வியல், அதாவது நீ பிளாஸ்டிக் பயன்படுத்துறது, பிளாஸ்டிக்கில் ஃபுட்டை வாங்குறது, அப்படி நிறைய வாழ்வியல் பயன்பாடுகள் இருக்குது, அதனால் ஏற்படுறது. இந்த 80% புற்றுநோயை தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த புகையையும் புகையிலையும் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அறவே ஒழிக்க வேண்டும். இதை அறிமுகப்படுத்துவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க, உங்களுடைய செல்போனாக இருக்கும். இந்த 2 பேரும் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கூட நட்பு கேடா விளையும் அப்படின்னா. என்ன கூட நட்பு? நம்ம 6th இருக்கான், 12th ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பான். இதுதான் கூட நட்பு. 11th 12th படிப்பான், காலேஜ் முடிச்சு கல்யாணம் முடிச்சவங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பான். இப்போ சொன்னாங்க, என்ன 18 வயசு கீழே இருக்கவங்க வண்டி ஓட்டக்கூடாது. இந்த அனுபவம் எனக்கும் போன ஏப்ரலில் ஏற்படுச்சு. எப்படி ஏற்படுச்சு? நான் ஏதோ திருப்பதி எலெக்ஷன் ட்ரைனிங் போயிட்டு ஏதோ வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தெக்கூர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. தெக்கூரை தானே நம்ம பள்ளி மாணவர்கள் அங்கே பாதி பேர் இருக்கிறான், 1-2 பேர், 5 பேரும் ஊரைக்குள்ள வரோம். வந்த மட்டும் இல்லாம எரிய 3 நேரம் ஓவர்டேக் பண்ணி இருக்கிறான். நான் என்ன பண்ணு தெரியல, என் மேல முடிச்சிடக்கூடாது, எனக்கு பயம் இருந்துச்சு. வேறா கிளாஸ்ல செய்யறதுக்கு திருவிழா வச்சு செய்யற அப்படின்னா மனசு நினைச்சுட்டே போனேன். அவனுக்கு நான் மேடையே இருக்குன்னு இங்க அங்கதான் இருக்காங்க. சரியா? இப்படிதான் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பல்வேறு கதைகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அதுல எப்படிலாம் இருக்கான்னு பாரு. அந்த 5 பேர்ல ஓட்டமே நம்ம ஸ்கூல் படிக்க அவன் யாரும் எனக்கு தெரியல. 2வது கடைசியில் இருக்கிறவன் ஒரு +2 பையன், அவன் எனக்கு தெரியுது இது கேஸ் அப்படின்னு இங்க இருக்கான். அடுத்தவன் ஒரு 10th பையன், இவனுக்கு இடையில ஒரு 7th உட்கார்ந்துருக்கான். இதுதான் கூடா நட்பு. இந்த கூடா நட்பு தான் கேடா விளையும். சரியா? இவன் தான் அறிமுகப்படுத்துவான். நீ இப்படி 12th இருக்க, நீ காலேஜ் முடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, இல்ல கல்யாணம் முடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, அதான் பெருசு நினைச்சிட்டு இருப்ப. சரியா? அவன் தான் உனக்கு அறிமுகப்படுத்துவான். போய் இதை பயன்படுத்துற, இதை பயன்படுத்தினா வள்ளி